அழைப்பும் தருகிறது. கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى وقل للمؤمنات يغضن من أبصارهم ويحفظن فروجهن صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் எல்லாம் வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் உம்மத்தே முஹம்மதியாவின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெண் வன்கொடுமைக்கு தீர்வுதான் என்ன என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் நன்மக்களே, பொதுவாக பரவலாக நாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை என்றெல்லாம் இருந்த காலகட்டம் போய் மாதம் மாதம் ஒரு முறை என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய வன்கொடுமை படும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்று உலகத்தில் எந்த சமயத்திலும் பெரும்பாலும் அதிகபட்சம் சொல்ல தவறினாலும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று. செடியில் பூக்கும் பூக்கு கூட இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கிறது, அதை தலையில் வைக்கும் பெண் இனத்திற்கு பாதுகாப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களை எப்படியெல்லாம் பாவித்தார்கள், பெண்களை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். பெண் பிள்ளைகளை பிறந்தால் உயிரோடு புதைக்க வேண்டும் என்று சொன்ன அரக்கர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த மோசமான மனிதர்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. காலங்கள் மெல்ல மெல்ல கடந்து செல்ல இன்றைக்கு காலம் எப்படி ஆகிவிட்டது, பெண் பிள்ளைகளை நாசம் செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதில் 2 விஷயங்கள். ஒன்று, மனிதர்கள் பார்க்கும் காட்சிகள் அவனை மூகமாக மாற்றுகிறது. மற்றொன்று, பெண் சமூகத்தை பெண் இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இனவெறி எடுத்துக்கொண்டு உலகத்திலே மிருகங்களைப் போல படும் மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் பிறந்த செய்தி அன்றைக்கு அரபுகள் விரும்பவில்லை, அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதை உயிரோடு புதைக்க வேண்டும். பெண்களுக்கு மதிப்பு அன்றைய காலகட்டத்தில் அறவே இல்லாமல் இருந்தது. காலம் கடந்து கடந்து இன்றைக்கு பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு பெண்களை கருப்பு விஷயத்தில் அவர்களை நாசம் செய்து அவர்களை வெளியே தரை காட்ட விடாத அளவுக்கு அவர்களுடைய குடும்ப மானத்தை பறித்து சமூகத்தில் அந்த பெண் வந்து நின்றால் 4 பேர் 4 விதமாக பேசும் அளவுக்கு ஒரு அவலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்திலே சில கெட்ட ஆண்களால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பெண் பிள்ளைக்கு கருப்பை இழக்க செய்து காலங்காலமாக அந்த பெண் பிள்ளையுடைய மானத்தையும் மரியாதையும் அந்த குடும்பம் கௌரவத்தையும் பாதுகாத்து வந்த அந்த ஒரு குடும்பத்தின் ஒரு கண்ணியத்தை யாரோ ஒரு பொறுக்கி யாரோ ஒரு வளர்க்க தெரிய முடியாமல்
பெற்றோர்களால் தவறாக வளர்க்கப்பட்டு அல்லது மதுவை குடித்து தவறான வழியில் போய் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை உயிரோடு விட்டு விடாமல் அதை கொலை செய்கின்ற அளவுக்கு தவறுகளை துணிச்சலாக செய்யக்கூடிய தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாக அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, பெண் பிள்ளைகளை எப்படித்தான் வளர்க்க வேண்டும், எப்படி வளர்த்தாலும் ஆபத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் வன்கொடுமைக்கு ஆளாகாமல், பாலியல் தொல்லைக்கு ஆளாகாமல், அவர்களை சுதந்திரமாக எப்படி வளர்ப்பது, அவர்களை எப்படி நாங்கள் பராமரிப்பது, அவர்கள் கடைசி மூச்சு உள்ளவரை அவருடைய மானத்தை நாங்கள் எப்படி பாதுகாப்பது என்ற கேள்விக்கெல்லாம் இன்றைய சிந்தனை தான் பெண் வன்கொடுமைக்கு தீர்வுதான் என்ன என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு ஆரம்பமான ஒரு பழமையான ஒரு வரி ஒன்று சொல்லுவார்கள். எறும்பு வருதுன்னு சொன்னா இனிப்பு இல்லாம எறும்பு வராதுன்னு சொல்லுவாங்க. இங்க நாம எறும்பு மேல என்ன செய்யறோம், குற்றம் சாட்டு கொண்டிருக்கிறோம். நாம் சொல்ல வருவது, இஸ்லாம் சொல்வது, இனிப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் பத்திரமாக இருங்கள், இஸ்லாம் சொன்ன அந்த ஒழுங்குமுறையை பேணி நடங்கள். இஸ்லாத்தில் உள்ளவர்களும் சரி, இஸ்லாத்தில் அல்லாதவர்களும் சரி, பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டால், உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை உங்கள் வீட்டில் இருக்கும் தேன் பாட்டிலை விட, சர்க்கரையை விட, இனிப்பானவைகள் எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விட நீங்கள் அதிகம் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பெண் பிள்ளைகளை தான். ஏனென்று சொன்னால், காலங்காலமாக நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனிப்பு இருக்கிறதுனால எறும்பு வந்துருது, அந்த இனிப்பை நீங்க மறைச்சு வைங்கன்றோம், அந்த இனிப்பை நீங்க பாதுகாப்பா வைங்கன்றோம், அந்த இனிப்பை எப்படி பத்திரப்படுத்துறோமோ அந்த முறையில நீங்க பத்திரப்படுத்துங்கன்றோம். இஸ்லாம் அதைத்தான் ஆரம்பமாக இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதாவது, உலகில் எங்கும் பெண் வன்கொடுமை இன்றைக்கு ஆளாக்கப்படாமல் இல்லை. இஸ்லாமிய நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும், சவுத் ஆப்பிரிக்கா சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடு, ஆண்டுக்கு 5 லட்சம் பெண்கள் பாலியல் தொல்லையில பாதிக்கப்படுகிறார்கள். உலகத்திலே தலை சிறந்த நாடு அமெரிக்கா 2வது இடத்திலே பாலியல் தொல்லைக்கு இடம் பிடித்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட இந்தியா 3வது இடத்திலே பெண் வன்கொடுமைக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாமிய நாடுகள் தவிர மற்ற நாடுகளில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதங்கள் வருடத்திற்கல்ல 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறாள், துன்புறத்திற்கு ஆளாக்கப்படுகிறாள் என்ற ஆய்வுகள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கின்றன. சரி, முதலில் இந்த வன்கொடுமைக்கு தீர்வுதான் என்ன என்ற தலைப்புக்குள் நாம் ஆழமாக சென்று பார்த்தால், இந்த வன்கொடுமைக்கு தீர்வு நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் முஸ்லிம் பெண்களை மாத்திரம் குர்ஆனிலே கூப்பிட்டு சொல்கிறார். அல்லாஹ் அந்த ஆயத்துல நீட்டமாக ரொம்ப தூரம் பேசுவார். ஈமான் கொண்ட மூமின்களே, நீங்கள் உங்கள் மானத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் முதல்ல எடுத்து சொல்லும் பொழுது முதல் வார்த்தையே, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தி அல்லாஹ் உலக மக்களுக்கு சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய உலக பொதுமறையாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் முதலில் பேண வேண்டியது தங்களுடைய பார்வை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, எந்த நாட்டிலும் இஸ்லாமிய பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற செய்தி நாம் அதிகம் பார்ப்பது அறிவுதான். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை தவிர பிற சமயத்தை சேர்ந்த சகோதரத்துவத்தை சேர்ந்த பெண்கள் தான் அதிகம் இந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். காரணம், ஒழுக்கவியல், வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மட்டும்தான் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறது. மற்ற சமயங்களில் கலாச்சாரம் என்று சொல்வார்கள், சமுதாயம் என்று சொல்வார்கள், பாரம்பரியம் என்று சொல்வார்கள், ஆனால் எந்த ஒன்றையும் அங்கு கடைபிடிக்க மாட்டார்கள். இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், முடிந்துவிட்டது. பார்வையால் தான் எல்லா தவறுகளும் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகின்றது. பார்வை பேணுதலாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் இந்த சமூகத்தில் எந்த குற்றமும் நடக்காது. குற்றம் நடப்பதற்கு முதல் அறிகுறையே பார்வைதான்.
ஒரு முறை பார்ப்பதற்குத்தான் இஸ்லாத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஒரு தவறு உண்டாவதற்கு காரணமே பார்வை என்பதனால் அந்த பார்வை அல்லாஹ் மையப்படுத்தி பேசுகிறான். குல்லில் மூமினாத்தி, ஈமான் கொண்ட மூமினான பெண்களே, உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். இதுதான் வன்கொடுமைக்கு என்னதான் தீர்வு என்ற இந்த தலைப்புக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் பதில். பார்வையை நீங்கள் பேணிக் கொண்டால் எந்த பெண்ணும் தவறான வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட மாட்டாள். பத்திரிகைகளிலே, மீடியாக்களிலே, சோசியல் மீடியாவில 1000 பேர் 1000 கருத்து சொல்றாங்க. கடந்த நவம்பர் 4ஆம் தேதி கோவையில் நடந்த விமான நிலையத்திற்கு பின்புறத்தில் ஏற்பட்ட ஒரு இளம் வயது வாலிப பெண், 18 வயது பூர்த்தியான பெண், தன்னுடைய ஆண் நண்பரோடு ஒரு வாகனத்திலே அமர்ந்து கொண்டு இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புறமாக வந்த 3 ஆண்கள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து அந்த பெண்ணை காயப்படுத்தி அவனுடன் இருந்த அந்த ஆணை சரமாரியாக வெட்டி 100 மீட்டர் அளவுக்கு அவனை தூக்கி கடாசி விட்டு 200 மீட்டர் அளவுக்கு இந்த பெண்ணை இழுத்து சென்று 3 ஆண்களும் பட்டப்பகலில் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உடலால் மனதால் தொந்தரவுகளை தர முடியுமோ 3 மிருகங்கள் தந்த செய்தியை நாம் மீடியாக்கள் பத்திரிகையில் பார்த்த செய்தி. இதை பார்த்து விட்ட எத்தனையோ கட்சி தலைவர்கள், எத்தனையோ சமூக சேவர்கள், எத்தனையோ சமூகத்திலே ஆர்வலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு அங்க என்ன வேலை, அந்த நேரத்துல அந்த அம்மா ஏன் அங்க போகணும், அந்த நேரத்துல அந்த அம்மா ஏன் அந்த ஆணோட இருக்கணும். உண்மையான நியாயமான கேள்விதான். ஆனால் இதற்கு முன்னால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி அது அல்ல. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள், அந்த பெண்ணோடு இருந்த அந்த ஆணின் பெற்றோர்கள், அந்த பெண்ணை நாசப்படுத்திய 3 ஆண்களுடைய பெற்றோர்களைத்தான் இந்த சமூகத்தில் நாம் கேள்விக்குறியாக பேசப்பட வேண்டும். ஒழிய பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது தவறு இழைத்த அந்த 3 மிருகங்களையோ நாம் அதிகப்படியாக பேசுவது இங்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்தை சமூகத்திலே மறைக்கப்படுவதாக நம்மால் அறிய முடிகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த ஆயத்திலே பேசுவான், ஈமான் கொண்ட மூமின்களே, உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய அலங்காரத்தை தெரியும் வண்ணமாக வெளியில் நீங்கள் காட்டி திரியாதீர்கள். உங்களுடைய அலங்காரத்தை உங்கள் கணவனுக்கு காட்டுங்கள். பிற ஆண்கள் பார்க்கும் விதமாக உங்கள் அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய ஹிஜாப், அந்த துண்டு, அந்த மேலே போடக்கூடிய அந்த ஷால், அதை உங்களுடைய மார்பகங்களை போட்டுக் கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் அடுத்து சொல்லுவார், உங்கள் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கொலுசு, அந்த அலங்காரம் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக அதை தட்டு வண்ணமாக அல்லது உங்கள் கால்களை அசைத்த வண்ணமாக நீங்கள் வேகமாக நடக்காதீர்கள். நீங்கள் அப்படி நடந்தால் உங்கள் கால்களின் வழியாக வரக்கூடிய கொலுசின் சத்தத்தை வைத்து எத்தனையோ ஆண்கள் உங்கள் பின்னால் வரக்கூடும். அதனால்தான் இஸ்லாம் சொன்னது, பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே போவது மார்க்கத்திலே ஹராம் என்று. இந்த ஹராமை உலகில் உள்ள எல்லா பெண்களும் கடைபிடித்திருந்தால் எந்த புதாரிலும் எந்த புதரிலும் எந்த பெண் இருந்தாலும் எந்த ஆண் கயவனுக்கும் தெரியாது. இங்கு நறுமணம் பிற ஆண்கள் போகும் வண்ணம் பெண்கள் பூசிக்கொள்கிறார்கள். பிற ஆண்களுடைய காதுகளுக்கு பெண்கள் போடக்கூடிய அந்த கொலுசின் சத்தம் கேட்கப்படுவதனால் பிற ஆண்கள் பெண்களை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இப்படி சில தவறுகள் காலங்காலமாக பெண்களிடத்திலும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதினால் தான் 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருடத்திற்கு ஒரு முறை என்றெல்லாம் கேட்ட பாலியல் தொல்லை புகார்கள் இன்றைக்கு மாதம் இந்த இந்திய நாட்டிலே அது ஒரு கேவலமான செய்தியாக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. பெண் வன்கொடுமைக்கு தீர்வு என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், பெண் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். ஈமான் இருக்கிறதே, வெட்கம் இருக்கிறதே, ஈமானில ஒரு பகுதி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்லப்பட்ட நபிமொழியாக இருந்தாலும் உலகில் உள்ள எல்லா பெண்களும், எல்லா மதத்தினர்களும், எல்லா சமயத்தின பெண்களும் பொதுவா பெண்கள்கிட்ட வெட்ட இருக்கணுமா இல்லையா? பெண்கள்கிட்ட வெட்ட இருப்பது அடிப்படை அவசியமாச்சு. பெண்கள் எப்பொழுது வெட்டத்தை இழந்து விட்டார்களோ அவர்கள் செய்யும் தவறான செயல் கூட அவர்களுக்கு அது தவறு என்று புரியாது, சரி என்று அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள்.
அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் இருக்கிறது ஈமானிலே ஒரு பகுதி என்றார்கள் கண்மணி நாயகம். அப்ப வெட்டப்படக்கூடிய ஆண்கள், வெட்டப்படக்கூடிய பெண்கள் இந்த சமூகத்தில் அதிகரித்துட்டாங்கன்னா நீதிமன்ற வளாகங்களில் இது போன்ற பாலியல் வன்கொடுமை புகார்கள் எங்கேயுமே பதிவு ஆகாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அலங்கார விஷயத்திலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்க விஷயத்திலும் பெண்கள் இன்றைக்கு தவறிவிட்டார்கள். நீங்க எத்தனையோ நாடுகள் பாருங்களேன், சவுதி போன்ற, குவைத் போன்ற அரேபிய நாடுகள்ல இருந்து எந்த புகார் செய்து நம்ம காதுக்கு வந்தது கிடையாது. எத்தனையோ பெண்கள் அங்க இன்றைக்கு ஏர்போர்ட்ல சுதந்திரமா ஹிஜாபோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. விமானத்துல கூட எத்தனையோ பணி பெண்கள் பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல எத்தனையோ பெண்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்ணை இவன் தொட்டான், இந்த பெண்ணை இப்படி செஞ்சான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் உலக பார்க்கும் அளவுக்கு எங்கேயுமே செய்தி இருக்காது. காரணம் என்ன? அங்கு உள்ள பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தந்து விட்டார்கள், மாண்பை தந்து விட்டார்கள், குர்ஆனை முழுவதுமாக படித்திருக்கிறார்கள், ஹதீஸை முழுவதுமாக கற்றிருக்கிறார்கள். அதனால் அந்த அரபிய பெண்கள் உலகில் எந்த திசைக்கு போனாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமே குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த குர்ஆனை ஹதீஸை உலகில் உள்ள எல்லா பெண்களும் பின்தொடர்ந்தால் உலகில் எங்கும் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்படவே மாட்டார்கள். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள். இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு படு மோசமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பார்க்கும் விதமாக, ஆண்களை இழுக்கும் வண்ணமாகத்தான் தங்களுடைய ஆடைகள் இன்றைக்கு பெண்கள் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் சாதாரணமாக அவன் சென்று கொண்டிருந்தால் அவன் கவனம் திருப்புகின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய நடத்தைகள், பெண்களுடைய நறுமணங்கள், பெண்களுடைய அலங்காரங்கள் இன்றைக்கு படு மோசமாக பரவி கொண்டிருக்கிறது. ரோட்ல ஒரு ஆண் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறான், அவன் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் ஒரு பெண் அலங்காரத்தை வெளியே போட்டு வந்தால் அது இஸ்லாமிய பார்வையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னார்கள். ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த பூமியில ஒரு தண்டனை நிலைநாட்டப்பட்டால் அதற்கு பகரமாக ஒரு மாத காலம் அளவு இந்த மண்ணில மழை பெய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு தண்டனைக்கு, ஒரு தீமையான காரியத்திற்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது என்பது அவ்வளவு ஏற்றமான காரியம். எத்தனை தண்டனைகள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீமைகள் நடந்தது என்ற செய்திதான் பார்க்கிறோம் ஒழிய அந்த தீமைக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது என்ன சொல்லுகிறார்கள்? 3 ஆண்களை சுட்டு பிடித்தோம் என்று சொல்றார்கள். சுட்டு பிடித்ததோடு முடிஞ்சு விட்டதா கடமை? அந்த தவறுக்கு சரியான தண்டனை என்ன என்பதை அது சம்பந்தமான வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அந்த தண்டனை திரும்ப, அந்த தவறு திரும்ப நடக்காமல் இருப்பதற்கு என்ன தண்டனை தந்தால் இந்த குற்றங்கள் குறையும் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, தவறு செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனை நிறைவேற்றினால் உலகத்தில் எங்கும் எந்த தவறும் நடக்காது. அன்பார்ந்தவர்களே, பூமியிலே மழை பெய்வது, ஒரு மாத காலமா மழை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறதை விட ஒரு தீமைக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது எவ்வளவு மேல் என்று ஹதீஸ் கிதாபிலே பார்க்க முடிகிறது. தீமை செய்தவர்கள் தண்டனை பயப்படப்படுவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தீமையை நாடுறாங்கன்னா அந்த தீமையை செஞ்சுட்டா அடுத்து நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அந்த தீமை செய்யக்கூடிய விளங்கி விட்டால் அந்த தீமையை அவன் செய்யவே மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல தீமை செய்ய முற்படுவாங்க, ஆனா தண்டனையை பயந்து தீமையின் பக்கம் போக மாட்டாங்க. எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு சஹாபி வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். இது எங்கேயாவது இருக்குமா? ரசூலுல்லாஹ்ட்டே வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, உன்னுடைய ஆசை தவறானது, இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள். அவர் உடனே கேட்கல, அவருக்கு புரியும் வண்ணமாக ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படுற, நான் கேட்கிறேன், நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் தாய் இருந்தால் மவனே நீ ஏத்துப்பியான்னு கேட்டாங்க. நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் மனைவி வேறு ஆணோடு இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் உடன்பிறந்த சகோதரிகள் இருந்தால் அதை நீ மனம் பொருந்து கொள்வாயா? யாரும் சொல்லலாம், அது எப்படி நான் மனம் பொருந்து கொள்வேன்? என் தாயையோ, என் மனைவியோ, என் சகோதரியோ யாரோ ஒரு ஆண் தவறான எண்ணத்தில் நெருங்குவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? அதைத்தான் உனக்கும் சொல்லுகிறேன், நீ விபச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த பெண் யாரோ ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்கிறார், யாரோ ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார்.
யாரோ ஒரு ஆணுக்கு சகோதரியாக இருக்கிறார் என்ற அழகிய தத்துவத்தை அந்த சஹாபியை அடிக்கவில்லை, வன்மையாக திட்டவில்லை, அற்புதமாக புரிய வைத்தார்கள். விபச்சாரம் செய்ய வந்த அந்த சஹாபி வாழ்நாள் முழுக்க பெண் வாசனை இல்லாமல் மௌத்து வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகள் ஹதீஸிலே இருக்கத்தான் செய்கிறது. உண்மையிலே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த சஹாபி தீமை இழைத்திருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைகள் கருப்பு இழப்பதல்ல, அங்கு பெண்களுக்கு மனதளவில் பாதிப்பை உண்டாக்குவது, பெண்களுக்கு உடல் அளவில் காயங்களை உண்டாக்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, சின்ன குழந்தை, ஒரு பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ளையுடைய கழுத்துல ஒரு விதமான முத்து மாலையோ தங்க மாலையோ இருக்குது. அதை பார்க்கிற ஒரு திருடன் என்ன செய்கிறான், அந்த குழந்தையை நோக்கமாக வைக்க, இன்னைக்கெல்லாம் அந்த 6 வயசு குழந்தை விளையாண்டா தூக்கிட்டு போயிடறானுங்களே, வருவாய் போயிருங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. வாசல்ல பெண் பிள்ளை விளையாடும், அவர்கள் நோக்கம் கற்பல்ல, அந்த உடல் அல்ல, அந்த சதை அல்ல. அன்றைக்கு அவருடைய நோக்கம் அந்த முத்து மாலையோ அந்த நகையோ. என்ன செய்தார் அந்த மனிதர், கீழே கிடந்த கல்லை எடுத்து விளையாண்டு கொண்டிருந்த அந்த சிறுமியுடைய மண்டையில ஓங்கி அடித்தார். அந்த அம்மா மயக்கம் முற்று சக்கராத்து நிலைமைக்கு போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்கிறாங்க, இந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டதற்கு காரணம் யார்? அப்ப அந்த பெண் பிள்ளை சொல்லுது, யாரும் தெரியல ரசூலுல்லாஹ், நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன், என்னை யாரோ கல்லால் அடிச்சாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அன்னைக்கு மக்காவில் இருந்த திருடர்களை, அன்னைக்கு மக்காவில் இருந்த அயோக்கியர்களை ஒன்று கூட்டினார்கள். இன்னைக்கு காவல்துறையில் என்ன செய்வாங்க, தப்பு பண்ணவங்கள லைனா நிக்க வச்சு இவனா அடையாளம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹ் அன்னைக்கு செய்தார்கள். அப்படி ஒவ்வொருவராக அடையாளம் காட்ட காட்ட அந்த சிறுமி இவர்களில் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்துல ஒருத்தன் ஒளிய ஆரம்பிச்சான். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒளிரான இவனா, அந்த சிறு குழந்தை, இவனேதான் யார் ரசூலுல்லாஹ், இவன் தான் என்னை கல்லால் அடித்தான் என்று அந்த அம்மா அடையாளம் காமிச்சான். ரசூலுல்லாஹ் ஒண்ணும் செய்யல. அடையாட்டு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, இந்த கயவன், இந்த கொடுமையானவன் இந்த சிறுமிக்கு எப்படிப்பட்ட காயத்தை உண்டாக்கினானோ இதே அளவு, ஒரு அளவு கூடவும் கூடாது, ஒரு படி குறையும் கூடாது, அதே கல்லு, அதே காயம், அதே சக்கராத் இவனுக்கும் ஏற்படும் என்று சொல்லி பெருமானார் அன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள். இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றினாங்க, 4 சவுத்துக்குள்ள நிறைவேற்றல, 4 பேருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அந்த தண்டனை நிறைவேற்றினார். காரணம் என்ன, நாளையே அடுத்து இது போன்ற தவறு வேறு எவனும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்த அற்புதமான குற்றவியல் தண்டனை. இந்த குற்றவியல் தண்டனை தான் இன்றைக்கு உள்ள அரசாங்கம் பொது வழியில அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். 1 2 பத்திரிகையில பாலியல் வன்கொடுமை எத்தனை செய்திகள் கடந்த 2000 2025 25 ஆண்டு காலமாக எத்தனை செய்திகள் தான் இந்த காதுகளில் கேட்பது. பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இல்லை. மார்ச் 8 வந்துருச்சுன்னா மகளிர் தினம் என்று கொண்டாடக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வெட்கமா இல்லையான்னு, கேவலமா இல்லையான்னு கேட்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே பெண்கள் மகளிர் போற்றப்பட வேண்டும், பெண்கள் புனிதம், பெண்கள் அப்படி இப்படி என்று 1000 தத்துவம் பேசக்கூடியவர்களே கொஞ்சம் குர்ஆன் சொல்ற மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துதான் பாருங்க. உங்களை ஈமானின் பக்கம் அழைக்கவில்லை, வலுக்கட்டாயம் படுத்தவில்லை, உங்களை நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாக்கவில்லை. அல்லாஹ் சூரத்து நூர்ல பெண்களுக்கு சொல்றான்ல, வகுல்லில் மூமினீன யகுல்லுன அப்சாரி, பெண்களே நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் தங்கள் பார்வையில கொஞ்சம் தாழ்த்தி தான் பாருங்கள. எந்த அந்நிய ஆணும் நீங்கள் உங்கள் பாஷையில் எங்க பாய் ஃப்ரெண்டு, இந்த டைம்ல நான் யார் கூட நிப்ப, உங்களுக்கு என்ன என்று நிறைய வியாக்கியானம் பேசக்கூடிய பெண்களுக்கு தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டால் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட உங்க பக்கத்துல வர மாட்டான். இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் என்பதனால் ரொம்ப துணிச்சலா, ரொம்ப தைரியமா அவனோடு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கே என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. கோவையில நடந்த அந்த சம்பவத்துல உடனிருந்த அந்த ஆணுக்கு ஏறக்குறைய பல இடங்கள்ல அருவாள் வெட்டு, பல இடங்கள் அருவாள் வெட்டு. அவன் குத்தூரில் குறையுமா படுத்து கிடங்குறான். ஏறக்குறைய 4 மணிக்கு மேல அவனுக்கு ஞாபகம் வந்து
அவனுக்கு சக்தி திரும்பி தன்னுடைய மனைவியாக அழைத்து வரப்பட்ட அந்த பெண் எங்கே என்று தேடி பார்க்கின்ற பொழுது யார் பார்வைக்கும் படக்கூடாத ஒரு அவல காட்சி அவன் பார்த்தான். உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒரு ஆத்துல வீசப்பட்டு அந்த பெண் படும் மோசமான நிலையில பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது, இது தவறான வழி. இந்த வழியை தயவு செய்து தேர்ந்தெடுப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள். இதே மண்ணில எத்தனையோ பேர் சொன்னாங்க இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கொடுமையானது, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட சட்டங்கள் ரொம்ப வன்மையானது, ரொம்ப கரா கண்டிஷனா இருக்கு, மனிதநேய அடிப்படையில சட்டங்கள் இஸ்லாத்துல இல்ல என்றெல்லாம் உலகம் முழுக்க பேசப்பட்ட நாவுகளுக்கு இன்றைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த வன்கொடுமைக்கு சரியான தீர்வு இஸ்லாம் சொல்ற தண்டனை தான் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனா இந்திய நாட்டுல வாழ்றோம், அது நம்மளால சாத்தியப்படுத்த முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் அவனை பொதுவெளியில நிக்க வச்சு எல்லா மக்களும் கல்லால் அடிக்கணும். இதுதான் இஸ்லாத்துடைய தண்டனை. அப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. மதீனால ஒரு அம்மா விபச்சாரம் செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களே முன்மொழியும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப நீ என்னவா இருக்கிற, நான் ஹம்லா இருக்கிற, நீ போய் குழந்தையை பெற்றுட்டு வான்னு சொல்லி ஒரு வருஷம் அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு வருஷம் குழந்தையை பெற்றுட்டு திரும்ப வந்தாங்க. அதே பொது வெளியில மதீனாவுல அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹத்து நிறைவேற்றினாங்க. 100 அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவை கல்லால் அடிச்சாங்க. கல்லால் அடிக்கப்பட்டு அந்த அம்மா ஷஹீதானாங்க. ஒரு அம்மாவை நடுவில் நிக்க வச்சு எத்தனை கல்லால தான் அடிக்க முடியும் சொல்லுங்க? அடிக்கிற இடத்த அடிச்சாதான் உயிர் போகும். அப்ப அந்த அடி விளைய வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இஸ்லாத்துடைய சட்டம் என்னைக்காவது மேல் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில 29 மாநிலங்கள் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் இந்த முசீபத்து நடக்குது, எல்லா மாநிலத்திலும் அரசாங்கம் எல்லாமே சட்டங்கள் இருக்கு. ஆனா என்ன, எல்லா தவறுகளும் பேசப்படுகிறது ஒழிய அதுக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படுவது கிடையாது. தண்டனைகள் கடுமையானதாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும், குற்றவாளிகள் குறைவார்கள். அதே இஸ்லாத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு 100 கசையடி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இப்ப இந்த பாலியல் தொல்லைக்கு ஆளான இந்த வாலிபர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள், இவர்களுக்கு என்ன செய்யணும், பொது வெளியில நிக்க வச்சு அதே கோவை மாநகராட்சி நிக்க வச்சு ஊர் மக்கள் பாக்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 100 கசையடி கொடுங்க. எதையாவது ஒரு கசடியில கண்டிப்பா ரூஹு போகும், அல்லது அவன் கடைசி வரைக்கும் பெண்ணின் பக்கம் போகாமலே வாழுவான். இது மாதிரியான கடுமையான தண்டனைகள் இஸ்லாம் சொன்னதின் நோக்கம், பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து இஸ்லாம் அழகாக பேசுகிறது. பாதிப்புக்கு உள்ளாக்கணும் இடத்துல இல்ல, பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து அந்த பெண் எவ்வளவு துடித்திருப்பாள், எவ்வளவு வலியால் வேதனையால் அனுபவித்திருப்பாள் என்ற இடத்திலும் இஸ்லாம் மிக தெளிவாக பேசுகிறது. இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் தான் இது போன்ற குற்றங்கள் நிறைவேறாது. இஸ்லாத்துல ஒரு பெண் மீது தவறாக பழி சுமத்திட்டா 80 கசையடி கொடுக்கணும். இன்னைக்கு அது சர்வசாதாரணமா நடக்குது. ஒரு பெண்ணின் மீது தவறான அவதூறு பரப்பப்படக்கூடிய எத்தனை செய்திகள். அதே போல இஸ்லாத்துல மது ஒரு சொட்டு குடிச்சுட்டா 40 கசையடி கொடுக்கணும். இது போன்ற சட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டதின் நோக்கம், தவறுகள் குறைக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் இந்த சமூகத்தில் உருவாகக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இஸ்லாம் இது போன்ற சட்டங்களை பேசுகிறது. ஆனால் இது எதையும் நாம் காதில் வாங்கிக் கொள்வது கிடையாது. நடந்து போச்சு கோவையில 4ஆம் தேதி மோசமான ஒரு சம்பவம், அப்படியே நாளாவ அதே மறந்துடுவாங்க. அடுத்து வேற ஏதோ ஒரு ஊர்ல நடக்கும், அது ரொம்ப இது செய்வாங்க, கொடி பிடிச்சு பேசுவாங்க. 4 மீடியால 4 பெண்கள் அல்லது 4 கட்சி தலைவர்கள் ரொம்ப ஆவேசமா 4 கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. நாம கொஞ்சம் யோசிக்கணும், அந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள், அந்த பெண் இந்த சமூகத்தில் எப்படி மீண்டும் தலை காட்ட முடியும். இதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, தவறு இழைத்தவனை விட அந்த தவறு இழைக்கப்பட்டவன் அவருடைய பெற்றோர்கள் முழுமையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருந்தால் இந்த தவறு அரங்கேறி இருக்காது. இங்க தவறு செஞ்சவங்களையும் தவறுக்கு உட்பட்டவங்களை தான் பேசுறோம் ஒழிய அந்த தவறு செய்வதற்கான காரணக்காரிகள் அவருடைய பெற்றோர்கள் ஒழுக்கமானவர்கள் இருந்தா அந்த பயலுக்கு அங்க என்ன வேலை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே உனக்கு ஆசை வந்தா உன் அம்மாட்ட போ, அடுத்தவதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். உனக்கு உண்மையில ஆசை வந்தா உடம்பு தங்கச்சி இருக்குது, உடனே என்ன சொல்லுவ, மானகட்ட பேச்சு பேசுறீங்க, இப்படிலாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அப்ப அப்படிலாம் செய்ய உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு. அன்பாண்டவர்களே, இது போன்ற கேள்விகள் தவறு செய்வதற்கு முன்னால் கேட்டால் மட்டும்தான் அவன் திருந்துவான்.
அவனை சுட்டு பிடிக்கிறது, அவன் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது, அவனை அப்படியே தூக்கி ஜெயில போடுறது, அவன் அடுத்தது செய்வான், மீண்டும் வருவான். இன்றைக்கு 2 பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்கினால் நாளைக்கு 4 பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்குவார். இஸ்லாத்தில நீதி என்றால் நீதிதான். அந்த நீதியை முறையாக கடைபிடிக்காத நாடும் கடைபிடிக்காத அரசர்களும் அதிகாரிகளும் ஒருபோதும் அங்கு உள்ள தண்டனையை மாற்ற முடியாது, குற்றவாளிகளை குறைக்கவே முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கவியல் வாழ்வியல் பாடத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாண்புகளை சொல்லி தர வேண்டும். இஸ்லாத்துல நீதிக்கு எங்கேயுமே மாற்றம் செஞ்சதே கிடையாது, வரலாறு எங்கேயுமே கிடையாது. ஒரு நாள் பெருநாளுடைய தொழுகை, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு வெளியே வர்றாங்க. வெளியே வருகின்ற பொழுது அலி ரலியல்லாஹுடைய மகனார் பெருநாள் தினத்தன்று கழுத்துல ஒரு அற்புதமான ஒரு தங்க மாலையை முத்து மாலையை போட்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த முத்து மாலை உனக்கு ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவர் சொன்னார், இது பைத்துல் மால்ல இருந்து எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பைத்துல் மால்ல நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்புதாரியை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இது யாருடையது? இது பைத்துல் மால், இது அதையே எடுத்து இந்த பிள்ளைக்கு கொடுத்த. இல்ல, பெருநாள் தினத்தன்று எல்லா குழந்தைகளும் நல்ல சந்தோஷமாக கழுத்துல முத்து மாலையை போட்டுக்கிட்டு போறாங்க வர்றாங்க. உங்க வீட்டு பிள்ளை மட்டும் முத்து மாலை இல்லாம வெறும் கழுத்தோட இருக்குது மொட்டையா, அதனால சாயங்காலம் வரைக்கும் நான் கொடுத்திருக்கேன் இரவலா, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த முத்து மாலையை கலட்டி எங்க எடுத்தீங்களோ கொண்டு போய் அங்கேயே வச்சிருங்க. இன்னைக்கு பைத்துல் மால் பேணுதலே கிடையாது, அது வேற டாபிக். ஆனா அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைங்க. அதே நேரத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க நீதம் தவறுனதுனால இந்த பதவிக்கு நீங்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லி அவர்களை உடனே வேலையை விட்டு நிப்பாட்டினார்கள். இஸ்லாத்துல தவறு என்றால் தவறுதான், அந்த தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக தந்து ஆக வேண்டும் தான். அந்த தவறு யாரு செய்தாலும் இஸ்லாம் ஒருபோதும் அங்கு உறவுகளை பார்க்காது. இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஒரு முறை தவறு செய்து விட்டார்கள், அதே மதுவை குடித்து விட்டார்கள். குடித்து விட்டு என்ன செய்கிறார்கள், ஒரு பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொள்கிறார்கள். இதை அறிந்த அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய கவர்னராக இருந்த ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹுடைய மகனாரை 4 சவுத்துக்குள்ள வச்சு தண்டனை நிறைவேற்றினான். வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். உமர் ரலியல்லாஹு இதை கேள்விப்பட்டு யாராக இருந்தாலும் தவறுக்கு தண்டனை பொதுவெளியில் தான் என்று சொல்லி எகிப்தில் இருந்த அவரை மதீனாவுக்கு வரவழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொந்த மகனுக்கு ஊர் மக்கள் பார்க்கும் வண்ணமாக 100 கசையடி தந்தார்கள். அதில் 100வது கசையடி அடிக்கின்ற பொழுது அடித்த அந்த வேலைக்காரன் அவன் சொன்னான், நான் 100வது அடி அடித்தால் உங்கள் மகனார் மரணித்து விடுவார், கொலை செய்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சாட்டையை போட்டுட்டார் கீழே. 100வது அடியை தந்தையார் கையில எடுத்து தன் மகனாரை அந்த 100வது கசையடி அடித்து சொன்னார்கள், ஓய் என் ஹபீபிடத்தில் சொல்லு, உங்களுடைய நேசர் உமர் மிக நீளமாக நேர்மையாக ஆட்சி நடத்துகிறார் என்று. வரலாறு முழுக்க யார் தவறு செய்தாலும், தவறு எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அதற்கான தண்டனைகள் தந்தால் மட்டும்தான் தவறுகள் குறையும், ஏன்னா குறையாது. நீங்க நிறைய பாருங்க, திரையரங்குல மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு வாய்க்கிலேயே போடுவான் ஸ்கிரீன்ல, ஆனா குடிச்சுட்டு தான் படம் பார்க்க வர்றான். எத்தனையோ வாகனங்கள் ஓட்டும் போது மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு, ஆனா அவன் குடுக்கிறவன் என்ன செய்வான், கடைக்கு பக்கத்துல வாங்கிட்டு வாகனத்தை ஓட்டிட்டு வருவான். அரசாங்கம் எல்லாம் சொல்லுகிறது, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, ஆபாச படங்களை பார்க்காதீங்க, வாழ்நாள் உங்க வீணா போயிடும், எல்லா உபதேசமும் அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் அதே அரசாங்கம் அந்த தவறு பின்னால நின்று விலக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் சுயமாக திரும்பினால் மட்டும்தான் உலகத்தில் இது போன்ற கொடுமைகள் குறையும். இல்லாவிட்டால் கோவையில் நடந்ததுதான் நீங்க நினைக்காதீங்க. பெரிய காலாப்பட்டுல பக்கத்துல இருக்கிற பெரிய காலாப்பட்டுல பின்ஸ் மருத்துவமனையில நேத்து 10 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தூரம் தான், இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான். கோவையை இவ்வளவு பொடி பிடிச்சு பேசுறீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற காலாப்பட்டு பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் சுயமாக குர்ஆன் சொல்வதை போன்று உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உலகில் வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் முழு பாதுகாப்பை தந்து இந்த வன்கொடுமை என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமி இந்த மண்ணை விட்டு அகற்றுவானாக. எல்லா பெண்களுக்கும் முழு பாதுகாப்பை தந்து எல்லா பெண்களையும் அல்லாஹ் தஆலா சுதந்திரமாக வாழ வைப்பானாக.
அதே போன்று பெண்களுக்கு இது போன்ற தவறு நடக்காமல் இருக்க ஒரே ஒரு தீர்வுதான், குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் எடுத்தால் கண்டிப்பாக இந்த வன்கொடுமைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லி பேசிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.